கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லொக்கேஷனுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். செம்மையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 நாளாக சுற்றிட்டு இருந்தோம், மீனே கிடைக்கல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீன் இருக்க ஒரு சூப்பரான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம். எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேசில் ராடு அது கூட பார்த்தீங்கன்னா கேஸ்கிங் ரீல் பேர் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். புதுசாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கேன் மான்ஸ்டர் ஃப்ராகு. இது மட்டும் கிடையாது, நிறைய ஃப்ராக்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து ஒரு வீடியோவில் காட்டுறேன். ஸ்பாட் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தேடி போக வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, நம்ம கூட நிறைய ஆங்கிலர்ஸ் வந்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஆங்கிலர் டீம் இருக்குது. என் பின்னாடி பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு படையே இருக்குது. ஒரு ஆளாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்திருக்கிறது ராஜ்குமார்னா. நானும் ராஜ்குமார்னாவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சம்பவமே பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அது அடுத்த வீடியோவில் போகிறோம். நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா விமல் தான் அந்த ஏரியாவோட பெரிய ஏரியாவை பார்த்தீங்கன்னா விமல் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கான், இங்கே தான் மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அடுத்து வாங்க கஞ்சா. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கஞ்சாவை எல்லாம் தேடிட்டு இருந்தீங்க. கஞ்சா சார் ப்ரோ எப்படி இருக்கு உங்கள் வியாபாரம்லாம்? எப்படி தானோ ப்ரோ. கஞ்சாலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வியாபாரி ஆகிட்டான். தமிழ்நாடு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தான், இப்போ இந்தியா லெவலுக்கு போயிட்டான். அடுத்து வேர்ல்டு லெவல் போயிடுவான். வாழ்த்துங்க. அடுத்து இங்கே வாங்க, வந்து முக்கியமான அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. யாருன்னு தெரியுதா? என்னங்க ஆற்றுக்கரையில் குத்த வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க? கைஸ் இவர் தான் வந்து ஃப்ரெஷ் ஃபிஷிங் டேக்கிள்ஸோட ஓனரு. சார் இது என்ன உங்கள் ஊரை விட்டு இந்த ஊரில் நோண்டிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணுறது, மீன் இல்லைன்னு கூட்டிட்டு வந்தாங்க. 200 கிலோமீட்டர் கூட்டி வந்துட்டு இருக்காங்க. காலையில் 3 மணிலேருந்து கிளம்பி மணி பாருங்க, சூரியன் எங்கே வந்துச்சுன்னு 7 மணி ஆகுது. கையில் 2 ஃப்ராக் மாதிரி இருக்கு, அது பெருசாக இருக்குது. சரி எல்லாம் அடிக்காதுன்னு நான் குட்டி மீன் போட்டு பிடிக்கலாம். காய்ஸ் அங்கே பாருங்க என்ன ஃப்ராக்னு பார்த்தீங்களா? பார்த்தேங்க எல்லாம் ஓன் பிராண்டு. ஓகே கைஸ், இப்போ நான் அடுத்த முக்கியமான ஆல்ஸ் எல்லாம் காட்டுறேன் வாங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜீவன் ஃபிஷிங் டேக்கிள்ஸ்லேருந்து நம்ம கிஷோர் வந்திருக்காரு. என்ன கிஷோர் ஆரம்பிச்சலாமா? எங்கெங்க மீனே இல்லை, சும்மா இருக்கிற 1-2 குட்டி தான் பிடிச்சி இருக்க மீன் ஃபுல்லாக இவங்களே பிடிச்சிடுறாங்க. அப்புறம் எப்படி மீன் இருக்கா? அங்கே நம்ம கயிறு இழுத்துக்கிறாரு. என்னாச்சு? ஓகே காய்ஸ், இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர் தான் விஜயண்ணா. விஜயண்ணா பார்த்தீங்கன்னா உள்ள களத்துக்குள்ளே இருக்காரு. விஜய் ப்ரோ அங்கே அண்ணா அது மீன் தானே அது? காய்ஸ் அங்கே இருக்காரு பாருங்க விஜயண்ணா. அண்ணா வணக்கம். காய்ஸ் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா களத்துக்குள்ளேயே போயிட்டாரு. ஓகே காய்ஸ், அவ்வளோதான், வேட்டையை ஆரம்பிச்சிடலாம். இதான் களம். நாங்கள் எப்படி போகிறோம், இந்த இடம் எப்படி இருக்குது, எல்லாமே தெளிவாக காட்ட முடிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். நம்ம கூட பார்த்தீங்கன்னா ராஜ்குமார்னாக்காரு. எனக்கு ராஜ்குமார்னாவுக்கு இன்றைக்கி மீன் பிடிக்கிறதோட முக்கியமான வேலை மீன் வறுக்கிறது தான். ஆமாம், இவங்க மீன் பிடிக்கட்டும், நாங்கள் மீனை வறுக்கிறோம். விரால் மீன் வறுவல் தரமாக செய்ய போகிறோம். சமயக்காரருங்க அவரு. யாரு? எடுபுடி ப்ரோ. எங்கள் அண்ணன் திட்டாதரா. ஏய் நான் நல்லா சமைப்பேன்டா. இதெல்லாம் உனக்கு மிளவா சாண்டை அள்ளி வச்சு நீங்கள் கொடுத்துறேன்டா பின்னாடி. கேஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அவுரி சமையல் வீடியோ இருக்குது. ஃபஸ்ட்டு மீனை பிடிக்கலாம், அதுக்கப்புறம் சமைக்கலாம் வாங்க. உங்கள் மீன் பிடிக்கிற ஆர்வத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வண்டியில் ஏறி வாங்க போகலாம். காய்ஸ் இங்கே யாரோ ரோட்டில் ஓடியாந்துட்டு இருக்காங்க. காய்ஸ் அங்கே யாரோ மீனை துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. காய்ஸ் அங்கே பாருங்க, நம்ம சுதர்சனா ஓடிட்டு இருக்காரு. அவருக்கு யாரும் வண்டியில் இடம் கொடுக்கல. எங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படையே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. காய்ஸ் இங்கே பாருங்க, மீன் போட்டாங்க வெட்டிட்டு இருக்காரு. போய் தானே சொல்லிருக்கீங்க. அண்ணே எந்த கடையில் தூண்டி வாங்குவீங்க? உங்க கடையில் தானே. கடை பேர் சொல்லுங்கண்ணே. ப்ரோஸ் ஃபிஷிங் டேக்கிள்ஸ். ஜீவன் ஃபிஷிங் டேக்கிள். கைஸ் ஜீவன் ஃபிஷிங் டேக்கிள் தூண்டி வாங்குனீங்கன்னா இது மாதிரி தாராளமாக எக்கச்சக்கமாக மீன் பிடிக்கலாம். பார்த்து எங்கள் லைவ் ப்ரூஃப். நீ புடுறா ஃபர்ஸ்ட் லைவ் ப்ரூஃப். காய்ஸ் இப்போ நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் இருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாம் நிறைய பேர் இங்கே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தூண்டி போட்டு வந்துட்டு இருக்காரு. இதான் ஸ்பாட்டுக்கு போகிற வழி. வேறு போகிற இடத்துலலாம் வீச ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் கொஞ்சம் ஸ்பாட்டில் கொண்டு விட்டிங்கன்னா நாங்களும் வீசிக்கிட்டு இருப்போம். காய்ஸ் எங்கள் ஆயுதம்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்பாட்டுக்கு போய் வீச போகிறோம் வாங்க. ஓகே காய்ஸ், ஃபிஷிங் பண்ண வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நோட்டிக்கிட்டு போச்சு தம்பி சில்வர் ஜூப்ளி. வருஷத்துக்கே ஒரு மீன் தான் அடிக்குது. அந்த மீன் இப்படி குசும்பு பண்ணி விட்டா எங்க போறது? டைமிங் வரும் மீனை விட்டாருப்பா. காய்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸ்பாட் ரொம்ப கம்மியாக இருக்கனால ஆங்கிலர்ஸுக்குலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி பாருங்க. ஐயோ பார்த்து பின்னாடி பாருங்க, இவங்களை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஊர்லேயே ஒரே ஒரு மீன் தான் இருக்குது. அந்த மீனை பிடிக்கிறதுக்கு நாங்கள் இத்தனை பேர் போட்டி போடுறோம். மொத்தமாக நம்ம போயிட்டு இருக்க ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சு 2 மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 2000 ஃப்ராக் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். அனைத்து இடங்களிலும் நீர் பற்றாக்குறை ஏற்பட்ட காரணத்தினால்
ஒரு மீன் பிடிக்க ஓரம் இருந்தாரு சென்ற தருணம். மீன் அடிக்க போகிறோம், கண்ணு தான் தெரில, இது குண்டை தெரியுற மாதிரி இது. ஓடு காய்ஸ் தூக்கி போட்டார் தலைவர். அடி அடிங்க போடு ஓட்டு தவளைங்க என்ன பொழுதுட்டாங்க. அங்கே வேறு என்ன தவளை அங்கேயே டிப்பு உடச்சிட்டாரு, ராடை உடச்சிட்டாரு. என்னது இது? என்ன கேட்டா ராடு உடஞ்சிருச்சுண்ணா. எப்படின்னா இல்ல அது கெயிட் டேமேஜ் ஆனிச்சுல, அந்த இடம் உடஞ்சிருக்கு. இது வெட்டி இருக்க மாட்டேன். அடிச்சு அடி அந்த மாதிரி அடி. பரவாயில்ல. யார் ராடு? இவங்க ராடு தான் கட்டை பறக்குது. என்ன சம்பவம் ஆரம்பிச்சிருச்சு. இல்ல ராடு ரொம்ப பழைய ராடுங்க, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கு மீன் ஊக்க பண்ணி ராடு உடஞ்சிருந்தா கூட எதுவும் நானும் ஒத்துக்குவோம். லாட் இல்ல நான் தான் கெயிட்ல ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ், டெட்லியன் ராடு சோடி முடிந்து விட்டது. இப்போ நம்ம பேசில யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி ஃபுல் காஸ்ட் அதுவும் பாசில் தான் யூஸ் பண்ணலாம். இது 2 தான் இருக்கு, வேற ராடு இல்லை, ஸ்பேருக்கு தாங்க. தவளையை கழட்டி மாட்டிக்கோங்க. காய்ஸ் இப்போ ராடை உடச்சி அந்த மீனை தேடி நாங்கள் போயிட்டு இருக்கோம். அந்த இடத்தையும் சுற்றி போயிட்டு இருக்கோம். அங்கிட்டு ஸ்பாட்டு தெரியல, வாங்க. மீனா இல்லை இல்லை குட்டி குட்டி. சரிக்கடா இல்லடா இல்லடா எதுல இந்த ஃப்ராக் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஆச்சுப்பா மீன். கொண்டாங்கப்பா முதல்ல. கொண்டாங்கப்பா சாமி. காய்ஸ் காலையில ஆரம்பிச்சா ஒரு ஆங்கிலர் கூட்டத்தோடைய ஃபர்ஸ்ட் மீன் வந்து கிருஷ்ணாக்கு தான் மாட்டிருக்கு. பாருங்கப்பா, என்ன ஒரு புல் ஃப்ராக் புதுசாக வந்திருக்கு கலெக்ஷன். காய்ஸ் நல்லா ரிசல்ட் ஆகிருக்கு. அடிச்சுட்டேன் ஒரு வழியா. ஐயா இதாங்க எனக்கு இன்னைக்கு சோறு. இவன் பாட்டுக்கு விடுறேன் போடாடே. இதை நம்பி நாங்கள் 2-3 பேர் இருக்கோம். கைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்லாம் பிடிச்சா விட்டுருங்க, இதெல்லாம் அழியிற ஸ்டேஜில் இருக்கு. நாங்கள் எப்பவுமே விட்டுருவோம் தானே. விடுனா இன்னைக்கெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. விட்டுட்டா விடுறதுன்னா சொல்லுப்பா, கீழே விட்டுட்டேன்ப்பா. கைஸ் அடித்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ப்ரோகியோட புல் ஃப்ராகு. ஃப்ளோட்டிங்காக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், சூப்பராக இருக்குது. ஹூக்கப் மட்டும் பாருங்கள். முடிச்சவனே கம் பண்ணுறாங்க. எங்கடா அவனை காணா? தான் சார் வியாபாரி என்ன கைஸ் எடுத்தாச்சு. இதை கேட்சை ரிலீஸ் பண்ணிடலாம். அவரி மீனில் சின்ன சின்னதாக பிடிச்சிங்கன்னா விட்டுருங்க. இப்போ விட்டு அப்படியே மிதக்க போகுது பாரு. இப்போ கிட்ட விட்டு காய்ஸ் கேட்ச் ஆன் ரிலீஸ் பண்ணுறான். என்ன உயிரோட இருக்கா? ஓடிச்சுடா புயல் வேகத்தில். காய்ஸ் ஓடி போயிட்டான். அநியாயம் பண்ணா ஒருத்தன் சோத்துக்கு வச்சிருந்த மீன் இப்படி விட்டா மனசாருமா? உங்களுக்குலாம் சொல்கிறத கேளு, வயிறு தான் நம்புமா உங்களுக்கு. சிலேபி பிடிச்சிட்டுன்னா சிலேபி எனக்கு டெய்லியும் பிடிச்சிங்க எனக்கு தெரியாதான். வண்டி ஓட்டு போனாங்க. நாங்களாம் ஆற்றுக்குள்ளேயே பைக் ரைடர். என்னெல்லாம் வண்டி ரோட்டில் ஓட்டி பார்த்துருப்பீங்க, நாங்களாம் ஆற்றுக்குள்ளேயே வண்டி ஓட்டுறாள். பார்த்துக்குங்க லுங்கியாங்களார். பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் வேறு என் நிலமா இப்படியே துணி தூக்கிட்டே தெரிய வேண்டிய நிலமே ஆகி போச்சு. சைக்கிரமா காய்ஸ் அங்கே பாருங்க. இங்கிட்டு வாடா காய்ஸ். இன்னைக்கு 5 காசுக்கு ஆகாது ப்ரோ. நான் காலையிலேருந்து தூண்டி தூக்கி சுற்றிட்டு இருந்தேன், இப்போ கேமராமேன் ஆகிட்டேன். காய்ஸ் இங்கே போகிற சைஸு காய்ஸ் போடு பெறாள். அண்ணா வறுவல் ரெடி ஆகிடுச்சுண்ணா. ஏய் ஓடிப்பா அண்ணே. அப்படிதான் எந்த மீனை பார்த்தாலும் அப்படிதான் சொல்லியும். காய்ஸ் கிடச்சிருச்சு நல்ல சைஸு. இன்னைக்கு கன்ஃபார்ம் அறுவல் தான். ரெடி பண்ணிடலாம். இப்போ உடனே மண்டையை போட வச்சிடலாம். அதை இல்லைன்னா இவன் கேட்ச் ஆன் ரிலீஸ்னு படம் காட்ட ஆரம்பிச்சிருக்கான். விரால் மீனில் அவ்வளோ சைஸ். விரால் மீன்லேயும் ஜாடி காட்ட கொண்டானா காய்ஸ் பாருங்க. சரியான ஊக்கப்பு, அருமையான சைஸ் காய்ஸ். ஊக்கப் பாருங்க பக்காவாக இருக்குது. அடித்த 2 மீனுமே சரியான ஊக்கப்பு. மீன் யார் பிடிச்சா? நான் பிடிக்கல சத்தியமா. எடுபடி ப்ரோ, போங்க ப்ரோ, பேசுங்க ப்ரோ. சரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ கேளுங்க. நீங்களே எடுபடிதாங்க. அப்போ ஐயா நீங்க பேசுங்க, நான் சாப்பிடுறேங்க. என்னது ப்ரோ? எதுல பிடிச்ச சொல்லு. இந்த ராடு எங்க வாங்கினது, ரீல் எங்க வாங்கினது, ஃப்ராக் எங்க வாங்கினது, ஜீவன் ஃபிஷிங் டாக் வாங்கினதுன்னு சொல்லுங்க மக்கள்கிட்ட. பாத்தீங்களா? நான் தான்டா வித்த நைட்டு. ராடு என்கிட்ட வாங்கினது,
லுக்கானா கோஸ்ட் பிளேட் ராடு. ரெண்டுமே நான் தான்டா கொடுத்தேன் கைஸ். நல்ல ஊக்கப்பாயிருக்கு. இது ஆக்சுவலாக 2வது மீன் எங்களுக்கு. முதல் மீன் தான் இவர் தான் விட்டாரு. கேட்ச் ஆன் ரிலீஸ் என் வயிற்றுல அடிச்சிட்டான். இந்த மீனை நான் வயிற்றுல அடிக்கல, மீனை நான் கீழே அடிச்சு சாவடிச்சுவேன். உடச்சாண்டாடே. நேத்தாண்டா ரீல் வாங்கினேன் கைஸ், புது ரீலு கைஸ். இப்போ நாங்கள் பிடிச்ச நாட்டு விராலை கழட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் பிடிக்கல, வியாபாரி தான் பிடிச்சாரு நாட்டு விரால் மீன். கைஸ் முரட்டு மீனாக இருக்குது. பெருத்த அலப்பறையை போடுங்க. நல்லா எங்கே பாருங்க, நல்லா முருவெல்லாம் வேக வச்சு திங்கணுங்க. அதை இது போடுற அலப்பறைக்கு அங்கே ஒருத்தர் தான் இப்படி ஓடி வந்துருக்காரு ப்ரோ. அங்கே கவர் பண்ணுங்க ப்ரோ. காய்ஸ் அங்கே பாருங்க. இருண்ணா தள்ளண்ணா மீன் அடிச்சிடறானா. ஃப்ராக் எங்கண்ணா வாங்கினேன் ப்ரோ? அந்த வந்து ஜீவன் ஃபிஷிங் டேக்ல பக்கத்தில் ஓனர் இருக்கலாம். ஜீவன் ஃபிஷிங் டேக்ல வாங்கியிருக்காரு. அது எப்படி என் வீடியோ பிரேம்களையும் சொல்லுவீங்க? நாங்கள் சொல்லுவோங்க. காய்ஸ் ஃபுல் ஃப்ராக். அவர் யாருன்னா அவங்க ஓடியாரு. இவர் யாருங்க? எங்கே எங்கே ப்ரோ? அங்கே அங்கே பாரு எங்கள் அண்ணன் ஏதாவது வச்சிருக்காரு. என்ன ஃப்ராக் வச்சுருக்கீங்க? மார்க்கெட்லேயே இப்போதைக்கு இல்லை. அனுப்பி யார்கிட்டையுமே இல்லை காய்ஸ். இங்கே பாரு நாங்கள் வச்சுருக்கீங்க. 2 ஃப்ராக் வச்சுருக்குங்க. இதுதான் புல் ஃப்ராகு படித்தது. இது வந்து வெர்ஷன் 3 எல் ஸ்பின்னர் மாடலு. ஓகே அண்ணா வருத்தரலாம்ல? கன்ஃபார்ம். காய்ஸ் அங்கே ஒரு குட்டை தெரியுது பாருங்கள், அதில் மீன் இருக்குது. நாங்கள் இதில் வீட்டுக்கு போகலான்னு வந்தோம். இப்போ வண்டு அங்கே வீசிகிட்டு இருக்கான். ஆத்திர அவசரத்துக்கு பைக்கு ஒன்றும் கொண்டாடலைங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதுங்க. தட்டுங்க ஐயா வாழை வந்தா க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா சமைக்கலாம். பண்ணிடலாங்க. அங்கே பாரு வர்றாங்க. பாத்தியா டைவ் அடிச்சுவீங்களா இருக்கு. காய்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மீன் வந்து லைட்டாக முண்டுச்சுன்னா போதும். ஓகே காய்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மீன் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் எங்கே போய் சமைக்கலாம்? இதுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுமே. என்ன காட்டுவாசி மாதிரி எடுத்து வந்துட்டு இருக்கிறேன் தம்பி. இதெல்லாம் டெக்னிக்பா. என்னப்பா தெரியும் உனக்கு? ட்ரெடிஷ்னல் மெத்தட்ரா. அதெல்லாம் அப்போ பேசுதா யூடியூப்ல பேசணும்ல. நிம்டா அட்ட பூஸ்கா அப்படிங்க வேண்டியதா. அப்புறம் சொல்லிட்டு அப்புறங்க அப்படின்னா போதும், அவ்வளோதான். ஓகே காய்ஸ், மீன் ரெடி ஆகிடுச்சு. எங்கேயாவது போய் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். அங்கே போய் க்ளீன் பண்ணலாம் வாங்க. காய்ஸ் இப்போதைக்கு நம்ம கஞ்சா மட்டும் தான் மீன் பிடிச்சிருக்கான். ஃபஸ்ட்டு மீனே எனக்கு தான் அடிச்சிச்சு. சீனை போட்டு லேட்டாக பிடிப்போன்னு சீனை போட்டுட்டு இருந்தேன், ஓடி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு மீனை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் மாட்டாது காய்ஸ். அதுக்கப்புறம் விஜய் நான் பார்த்துருப்பீங்க, அவர் அடித்து ராடே உடைச்சார். அதே தான் சொல்ல வரேன். இந்த நாளில் முதல் மீனை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா மீன் பிடிக்கிறத விட்டுட்டு மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் வாங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ என் புண்பட்ட இதயத்தை மீனை வறுத்து ஆற்றுவோம். ஓகே காய்ஸ், வாங்க மீன் வறுக்கிற இடத்துக்கு போகலாம். காய்ஸ் நம்ம பிடிச்ச மீனை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்கள் உயிரோடு இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொன்று பாடி ஆகி கிடக்கு. அண்ணா நம்ம பிடிச்சது எதுண்ணா? இந்த பாடியை கிடக்கிறது தான். எடுங்க, பாடி எடுத்துருவோமா? எடுத்துருங்க. ஒன்றுட்டாங்க. காய்ஸ் இதுதான் நம்ம பிடிச்ச மீன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணிடலாங்க. ரெடி பண்ணுங்கண்ணே. ஐயோ ஐ நம்ம ஒரு மீன் தான் பிடிச்சோமா? எல்லா மீனையும் விட்டுட்டோம், ஒரு மீன் தான் பிடிச்சோம். எட்டி பாருங்க. என்ன எட்டி பார்க்குறீங்க? உள்ளே போய் பாருங்க. காய்ஸ் இந்த மீன் பத்தலன்னு சொல்லி அங்கே பிடிச்சிட்டு இருக்காரு. அண்ணா இன்னொரு மீன் எடுத்துட்டாண்ணா. மீன் பிடிக்க சாப்பிட ஒரு மீன் போதும். அண்ணா கொள்றாண்ணா கொள்றாங்க. அடிக்கல சாவாது. விரால் சாவாது. நேரம் உண்டா சுட வைக்கிறா. ஐயோ வயிறுல ஒட்டுமா? ஐயோ சேருமா? இதை சொன்னாங்க கேட்சல் சொல்லுவது. காய்ஸ் இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். கேளுங்க, ரெண்டுமே நாட்டு விரால். ப்ரோ நாட்டு விரால் தானே? நாட்டு விரால் தான். ஒரு மீன் தான் ஆக்சுவலாக நம்ம பிடிச்சது. இது ஆல்ரெடி விமல் பிடிச்சி வச்சுருந்த மீன். இப்போ கடை வாங்கியிருக்கோம். ஏன்னா டிக்கெட் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க எத்தனை டிக்கெட் இருக்குன்னு. க்ரௌடு ஓவராக இருக்க காரணத்தினால இப்போ நம்ம வந்து ஏண்டா கொலகாரா இப்போ பாருங்க ஏய் இவ்வளோ அடி வாங்கி சாகலையாண்ணா? அது சாவாது. விரால் மீன் பிடிச்ச உடனே அடிச்சோம்னா செத்து போயிடும். ஆ தொட்டியில் வச்சுருந்தோம்னா தெரிஞ்சிச்சுன்னா நல்லா பிடிச்சுன்னா சரியா சாவாது. தண்ணி வராது. வருது தண்ணி வருது. ரொம்ப கூட்டுறோம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மீனை கட் பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான விரால் மீன்.
காட்டுங்க துண்டு பொறுக்குன்னு பல பல பெரிய துண்டாக இருக்குது. இங்கே பாரு சும்மா செம்மையாக இருக்குது. பார்த்துங்க அப்படியே தோசை சாப்பிட்றலாம். நல்லா இருக்கும்ண்ணா டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கும். ஆனால் அவுரி நல்லா இருக்குமா விரால் நல்லா இருக்குமா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். விரால் தான் நல்லா இருக்கும். முள் இருக்காது உங்களுக்கு இதில் அவ்வளோ சீக்கிரம். அவுரி மீனில் இந்த கூட இதில் முள் இருக்கும் 1 2. டப்பா எடுத்துட்டு வா. காய்ஸ் நல்லா கட் பண்ணி முடிச்சாச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான விரால் மீன். ஆனால் மீட்டு காட்டுங்க எப்படி இருக்குன்னு. பாருங்க அப்படியே நல்ல கறி பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளன்னு இருக்கு. சும்மா சூப்பராக செம்மையாக இருக்கு. ஓகே அண்ணா வறுக்க ஆரம்பிச்சிடலாமா? பண்ணிடலாம். இங்கே வேற திருட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஐ சொல்லலாம் ஓகே காய்ஸ் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போடுற செக்ஷனுக்கு ஓடிலாம் வாங்க. காய்ஸ் இது வந்து ஒரு பேசிக் தூண்டி. நம்ம வச்சுருக்க ஃபைபர் ராடு நம்ம கடையில் விற்கிறதுலேயே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இப்போ தான் நீங்கள் விரால் மீன் பிடிச்சி பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டிய தூண்டி. இது வந்து ஒரு ஃபைபர் ராடு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரீல் இருக்கும். இது வந்து ஒரு மெட்டல் ரீல் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 200 லைன் போட்டிருக்கோம். ப்ராப்பர்ஸ் லைனு, நல்ல ஹெவி குவாலிட்டி லைனு. அதுக்கப்புறம் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ஒரு சிலிக்கான் ஃப்ராகு. இது வந்து ஒரு பேசிக் காம்போ. நீங்கள் விரால் மீன் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம கடையில் வாங்கினீங்கன்னா இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுப்போம். இதில் மீன் மாட்டு தான் இப்போ செக் பண்ண வந்திருக்கோம். செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் ரைட் வைங்க. இருக்குதா இல்லையா? பாறைக்காது இங்கே போய் சைஸ்ரா அவுரி அவுரியா விரால் இல்லையா? சூப்பர் ப்ரோ. ப்ரோ அப்படியே கீழே இறங்கி கொஞ்சம் அரைச்சேன். இரு சாலிட் ராட் ஒரு பவரை செக் பண்ணலாம். ப்ரோ கொஞ்சம் முடிஞ்சிரும். ப்ரோ நல்லா ஹெவியா டைட் பண்ணி தூக்குங்க. அவுரி மீன் துள்ளுடனே அடி குதிரும். காய்ஸ் அடுத்த மீன் அடிச்சிருச்சு. உடியா 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 உடியா. என்னது? டேங்க் கிளீனர். டேங்க் கிளீனரா? கொண்டா கொண்டா. ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் காய்ஸ் இங்க பாருங்க, முதுகுல குத்தி வந்திருக்குது. வறுக்கிறோம் இன்னைக்கு. ஏங்க அல்ட்ரா லைட் லூர்ல எப்படியாங்க உங்க கடலுக்கு லூர் மாட்டோம். நல்லா வாயில பிடிங்க. பிஎஃப்டினா அப்படிதான் மீன் வரும். எப்படி வரும் கேட்காதீங்க. நானும் ஏதோ கெளுத்திய புடிச்சிட்டு ஆடுறதுக்கு இன்னைக்கு சம்பவம் உண்டுடான்னு நினைச்சேன். கழட்டு இன்னைக்கு சமைச்சிருவோம். கைஸ் இப்போ நம்ம சமைக்கிற ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோம். ராஜுமாரனை பார்த்தீங்கன்னா இங்கே கடையை ஓப்பன் பண்ணிட்டாரு. சார் மீன் துண்டு எவ்வளோ விலை? ஒரு பீஸ் 50 ரூபாங்க. 50 ரூபாய்ங்களா? ஆமாங்க. மொத்தம் ஒரு 50 பீஸ் இருக்கும். ஓகே 2500 ரூபா கொடுத்துட்டு நல்லா ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டு போயிருங்க. ஆனால் இப்போ எப்படி சமைக்கிறது, என்ன பிளானு? அப்படியே தோசைக்குள்ளே போட வேண்டியதாங்க. சில்லி பவுடர்லாம் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஊன்னு கத்திட்டு போங்க. அப்படி இல்லை, பவுடர் எடுத்தாரு கலக்க மாட்டியா? வெறும் மிளகா பொடியாமா? வெறும் மிளகா பொடியா? மீனை தின்னுட்டு சாகு. மிளகா பொடி இல்லைங்க, வெறும் மிளகா பொடி தான். பார்த்துக்குங்க, தின்னுட்டு இன்னைக்கு என்னன்னாலும் சரி. சாப்பிட்ட பிறகு தெரியும். சாப்பிட்ட பிறகு தெரியும் உப்பு போட்டீங்களா இல்லையா. அவ்வளோதானா? எந்த அவ்வளோதான் தலைவர, உண்மையாகவா? அந்த எப்பயுமே அவ்வளவுதான், வெறும் மிளகா பொடி தான். எல்லாத்துக்கும் காடு தான் உங்களுக்குலாம். ஆத்துக்கு தான் போறீங்க மறுபடியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆத்துலயே ஆறு தண்ணியிலே போய் படுத்துருக்கு பேசாம. என்ன ரெட்டிஸா இருக்கு மக்களே, இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. இவ்வளோ விரைவான மீன் சமையல் வரைக்கும் பார்த்ததில்ல. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம அவ்வளோதான், குயிக் ஃபாஸ்ட் அண்ட் சமையல் தான் நம்பலாம். காய்ஸ் வெறும் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் வச்சுருக்காரு. அதில் வந்து மீன் இங்கிட்ட ஒரு பரட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு, உப்பு கூட போடல. அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்லில் வச்சுட்ருக்காரு. எனக்கு காலத்தில் உப்பெல்லாம் கேட்க மாட்டேங்க சாப்பிடும்போது. காரத்தையும் உங்களால் சமாளிக்க முடியாது, அப்புறம் போய் உப்பு போட்டு சமாளிக்கிறீங்க. ஒரு குடம் எடுத்துட்டு வா தண்ணி. மகாபிரபு வேணாம், போய் சேர்ந்துருவாங்க பாவம். ஆளு கணக்கை கம்மி பண்ணுங்க. வெறுமையாக கூட சுட்டு கொடுண்ணா. மட்டும் போட்டு. ஐயோ தெய்வமே, இங்கேயே வாசம் அடி தூக்குது தெய்வமே. இங்கேயோ மலத்தூள் வாசம் அனல் பறகுது. கண்ணில் அடிச்சிட போகுது. சாப்பிட்டு உயிரோம். ஐயோ இங்க பாருங்க, வைக்கிற வயல மிளகாத்தூள் பறக்குது. மீன் எவ்வளோ ரெட்டிஸாக இருக்குது, அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. மிளகா பொடினே பேசிக்கிருந்தா எப்படி? யாராச்சும் உங்களுக்கு இவ்வளோ சிவப்பாக மீன் வறுத்து காட்டுவாங்களா? ஆமா, வெறும் மிளகா பொடி போட்டால் அப்படி தான் இருக்கும். ரெண்டு தான் இருக்கும். முடிவு பண்ணிட்டீங்க. விமல் செத்துருவானாட்டு. ஓ என்னடா அது, உயிரோடு இருக்குமாடா? கண்டிப்பா
காலையெல்லாம் தேவையில்லை, ரிசல்ட் உடனே வந்துடும். ஆற்றுக்கு போகணும், சாப்பிட்டு 1/4 மணி நேரம் ஆச்சுன்னா தெரிஞ்சிட போகுது ரிசல்ட்டு. எல்லாம் ஆன்லைன் ரிசல்ட்டுங்க, உடனே ஆன்லைன் ரிசல்ட் மாதிரி தான். முடிச்சு விட்டீங்க போ. ஆனால் உப்பெல்லாம் இருக்குமாண்ணே? காரத்தில் எப்படிங்க உப்பு தெரியும்? நீங்கள் அதனால் பயப்பட தேவையில்லை. காரணம் ஃபர்ஸ்ட் தெரியும் உப்பு அப்போ இந்த குக்கிங்க்கு என்ன பேர் வைக்கலாம்? உங்களுக்கு அடிக்குதா இல்லையா? இங்க எனக்கு அப்படியே இன்னும் தும்மல் வர பக்கா காரமாக இருக்காது. பக்கா காரமாக இருக்குமா? இவங்கெல்லாம் பூரா காரம் நீங்கிறவங்க தான். காய்ஸ் பார்த்தாலே எச்சு ஊறுது. நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கு. சும்மா செக்கச்சுவே இருக்குது ரவுண்டு பீஸா. கஞ்சாலாம் சாப்பிட்ருவானே, கஞ்சா இன்னொரு படி மேலே போட்டிங்கனாலும் சாப்பிடுவான். காய்ஸ் அருமையான மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இருக்கு. மிளகாத்தூள் மீன் வறுவல், மிளகாத்தூள் விரால் வறுவல் ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ராஜ்குமார் கடையில் இருக்கு. ஆனால் கடைக்கு பேர் என்னண்ணே? ஜீவன் ஃபிஷிங் டேக்கில். அது அந்த தூண்டி கடை. ஜீவன் மீன் வறுவல் கடை. மீன் வறுவல் கடை ஒரே பிரான்ச் தான் இருக்கு, நாமக்கல்ல இருக்கு. அவ்வளோதான். வறுக்க ஏறுது பாருங்க எல்லாத்துக்கும் மூக்குல. எந்த அளவுக்கு காரம் இருக்குன்னா மூக்குல ஏறுது. வீடியோ கூட எடுக்க முடியல. இன்னைக்கு 2 டிக்கெட் அவுட்டுன்னு நினைக்கிறேன். கை கழுவுன தண்ணி கலர் மட்டும் பாருங்க. 8 விக்கெட் எவ்வளோ? கை கழுவலாமா? கை கழுவுங்க, இப்போதான் கழுவுனதுதான். மிளகா தண்ணி தான், மிளகா அப்படி தண்ணி தான். பயப்படாதீங்க, கண்ணில் மட்டும் வச்சிடாதீங்க. நண்பர்களே வெந்துக்கிச்சான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் பக்குவம். இன்னும் கொஞ்சம் வேணும் நண்பர்களே. ரொம்ப ரப்பர் அப்படி ஏறுதப்பா. என்னப்பா இது மூஞ்சி எப்படி இருக்கு? வேர்த்து போட்டது மிளகு பொடி காரம். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். இப்படி இருக்குதே. பாதி பக்குவமாக வந்திருக்கு. டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா தாங்க இருக்கு. நல்லா தானே இருக்கு. வெட்டி போடு. நல்லா இல்லையா? ரியாக்ஷன் நல்லா. ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா பேஸ் ரியாக்ஷன் டப்புன்னு சூடு வச்சுருவாரு. கரண்டி கையில் இருக்கு. ஏதாவது ஆப்போசிட்டாக சொல்லி சூடு வச்சு. அவர் பேஸ் ரியாக்ஷன் நல்லா இருக்குன்னு தான் வந்து சொல்ல கரண்டி அப்படி ஆட்டி ஆட்டி சொல்லலாம். எக்ஸ்பிரஷன் அங்கிருந்து பார்த்து தனியாக காமிக்குது. ஒரு பீஸ் தான் வரும்போது சம்பவம். சரி, நான் 3 நாள் டீஷர்ட் ஒரு சின்ன பையன் போயிட்டு இருந்தான். தம்பி இந்த டீஷர்ட்ல யார் ரீச் நல்லா இருக்கு அப்படின்னா மிரட்டினா பார்த்துட்டு நம்ம டீஷர்ட் சொல்லிட்டேன். அளவுக்கு முக்காவே கடந்தது நல்லா இருக்கும். ரொம்ப நம்பர் மாதிரி அங்கே கேட்டுங்க. அருமையாக இருக்கணும், அருமையாக இருக்கணும். அதெல்லாம் விமல் சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இலையெல்லாம் திருப்பி போட்டு வெங்காயம் வெங்காயம் இப்படிதான். காய்ச்சி மீன் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் எவ்வளவு அவசரப்படுறாங்க. கரண்டில் இருக்கிறதுக்கு முன்னாடி கையில் எடுத்து சாப்பிட்றாங்க. கரெக்டாக இருக்கும். அது வேற டிபார்ட்மெண்ட் இல்லையா? இங்கே உட்காந்து சும்மா உட்காரது எப்படி? கஞ்சா கொடுத்தா அவருக்கு தான் ஏதானே ஆசிக்கப்பட்டு காய்ச்சி இங்கே பாருங்க. செப் தாமு ரெடி ஆயிட்டாரு. மாஸ்டர் செப் அப்படி அப்படி எப்படி தூக்கி தூக்கி போட வேண்டியதான். மண்டையில் விழுந்து ரொம்ப வேகமாக போடணும்னா திருப்பி கீழே விழுந்துடும். அதனால எவ்வளோ லெவலாக ஆடிட்டு கமெண்ட் இருந்துக்கணும். என்ன கஞ்சா கொண்டு வச்சுன்னேன். ஆஃப் பாயில் ஆஃப் ஆயில் இல்லை, கரெக்டாக இருந்திருக்கும். ஃபுல் பாயிலா? சரி, அப்படியே ஒரு ஆளாக டேஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஜயனா தான் டேஸ்ட் பண்ண போறாரு. மீன் வெந்துக்குச்சு. காரம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஏறி தான் பண்ணும், வேறு வழி இல்லை. மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்கு. இருங்க அடுத்த விமலை பார்ப்போம். விமலை பாருங்க. சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றது முன்னாடி காய்ஸ் ஒரு 1/4 பங்கு மீனை சாப்பிட்டு செத்துருவானா இருக்கு. சாப்பிடுங்க சார். சுடுது சார், கொதிக்குது சார். சோறை விட்டோம்னு எப்படிங்க டேஸ்ட்ல இருக்கும். தெரியுதா? இறங்க மாட்டேங்கிறாங்களா? இருங்க இப்போ கஞ்சா சாப்பிட. கஞ்சா சாப்பிடா. சோலோ சிப்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ. சாப்பிடு. சோலோ சிப்ஸ் மாதிரி இருக்கு ப்ரோ. சோலா சிப்ஸா? இரு இங்க ஒருத்தர் இருக்காரு. நான் சாப்பிடல. சாப்பிடணும் மரியாதை. சாப்பிட்ட மாதிரி மரியாதை. அவங்க சாப்பிட்டதை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி இப்பவே வேர்த்து கொட்டுது காரத்துக்கு. அமைச்சர் மனசு கஷ்டப்படாத. சாப்பிடணும். கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன். பாருங்க முதல்ல எட்டி அங்க கேமரா காட்டுங்க. கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படி கரண்டியை காட்டி மிரட்டினா சாப்பிட மாட்டாங்க பண்ணுது. போட்டு சாப்பிடுங்க. காய்ஸ் நம்ம ஆளுங்கெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தட்டில் ஏதோ பங்கு இருக்கு. யார் பங்கு இருக்குங்க? எப்பா கிஷோருது, ஆ உங்களுது, ஆ அந்த குட்டி பையன் ஒன்று இருக்கு. உங்களுக்கு எங்கப்பா? நான் சாப்பிட்டேனே, பார்க்கலையே நீங்க? எப்போ? உங்களுக்கு முன்னாடி நான் தான் முதல்ல சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்களாம் சாப்பிட்டாங்க. ஒரு தட்டில் தண்ணி கொண்டு வைங்க, உள்ள போட்டு கழுவி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சாப்பிட்டு காட்டினே. சாப்பிட்டேன். சாப்பிடு. நான் பார்க்கல. நீ சாப்பிடுனேன். மறுபடியும் தண்ணி கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா தட்டில் வச்சு கழுவி போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீ கொன்னே ஓட்டாங்க இன்னைக்கு. எப்படி இருக்க? இவன செம்புக்குள்ளே கூடி இருக்கான். அங்க வாடு வலிச்சு வலிச்சு நகர அப்படி ஒரு ஆள். காய்ஸ் இங்கே பாருங்க. இவங்க 2 பேரும் காரை நல்லா விட்டு ஆத்திட்டு இருக்காங்க. காரத்திலேயே வாழ்றீங்க. சாப்பிட்றதெல்லாம் சாப்பிடுவேன்.
என்ன ஆத்துக்கு தான் போறோம். நீங்க பயப்படாதீங்க. ஆத்துக்கு தான் போகிறோம் பார்த்துக்கலாம். இல்லை யார் வேணா பாத்ரூமே எங்கே தான் இருக்கு guys, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னியில் தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். மீனில் மசாலா படமா கையில் மசாலா படமா இருக்குது. ம் இங்க பாத்தியா இல்லையா மசாலா மசாலா தடவுல அடுத்த மீனுக்கு மசாலா பத்தாதான், அதனால மசாலா எடுத்து வச்சுக்கிறேன். பக்கத்துல தண்ணி இருக்கு பாருங்க, எரியுதடி மாலா. ராஜ்குமார்னாவுக்கு ரொம்ப நாளா ஒரு ராஜ்குமார்னா ரொம்ப நாளா இவங்க பண்ணுவாங்க பிளாட்ல இருந்தாரு. இன்னைக்கு தான் அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பாப்பா சாப்பிட்டாரு காய்ஸ், அவர் பொண்ணு மட்டும் சாப்பிட்டாரு, வச்சு செஞ்சுட்டாரு காய்ஸ். எல்லாரும் துளிவுன்னு நக்கிச்சுமே அவ்வளவுதான், அதுக்குள்ள அழுதுட்டே ஓடி எல்லாரும் கேட்குறீங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? காய்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சி அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ். சாயங்காலம் பாய் காய்ஸ்.